வணக்கம் ரோவலே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். என்னென்னு சொன்னால், இந்த பாம்பு பிரச்சனையில் கிடந்து சரி என்ன செய்கிறது எங்கட காணிதானேன்னு சொல்லி கோர்ட்ஸில் அனுமதியை எடுத்து அர்ஜுனா அண்ணா இந்த காணியை துப்புராக போன இடத்துல பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் அண்ணா இப்போ பிஸ்டல் தூக்கிட்டார். அது பெரிய ஒரு பிரச்சனை. அது என்ன காரணத்துக்கு தூக்கினார்ன்றது கன பேருக்கு விளக்கம் குறைவாக இருக்குது. அந்த விளக்கம் குறைஞ்ச ஆக்கள் பார்க்கக்குள்ள இதையும் பாருங்க. ஒரு வீடியோ ஒன்று போடுறோம், பார்த்துட்டு வாங்க. திரும்ப சொல்றேன், இந்த கடியால் அடிக்கிறது, இந்த கல்லால குத்துறது போலீஸுக்கும் அடிச்சு சொல்லி கூட போக தூக்கினா நீங்க நீ வீடியோ எங்கேட்டாலும் போட பிரச்சனை இல்ல. நீ வெளியே போ. எங்களுக்கு வீடியோ போட தெரியாது. நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்போம். நீ காணியை விட்டு வெளியே போக மரியாதை. ஓகே, பார்த்திருப்பீல நம்புறேன். இந்த பாருங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி, ஒரு பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கிறவர். ரெண்டாவது அவர் ஒரு டாக்டர், ஒரு சிறந்த மருத்துவம், ஒரு டாக்டர். சரியா? அப்போ ஒரு டாக்டரை நாங்கள் கடவுளுக்கு சமனாக மதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடங்களில் இப்படியெல்லாம் இந்த மனுஷர் இப்படியான ஆக்கள் செய்யக்குள்ள அவர் பிஸ்டலை வேண்டினது சும்மா துடைச்சி இப்படி வச்சுட்டு அழகுக்கு வேண்டியல. அப்போ தனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும். இந்த அரசியல் இதில் இருக்கக்குள்ள தனக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்கு இந்த போலீஸ் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு ரைபிள் பிஸ்டல் உண்டு, நீங்கள் எனக்கு அனுமதியோட தாங்க உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அந்த பிஸ்டலை எடுத்து அவையில் நோக்கி சுட்டு ஒரு 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 புல்லட் வெளியில் போயிருந்தா கூட அது அவர் தான் கணக்கு சொல்லணும். அரசாங்கம் முட்டாள்தனமாக எல்லாம் கொடுக்காது. சரியா? ஏதோ கனவேற்ற கொமெண்ட்கள் கனவேற்ற பார்த்தா ஏதோ இது பெரிய ஒரு நியூஸ் மாதிரி போட்டு அந்த மனுஷனை தின்ற மாதிரி போடுறியல் நிறைய ரிப்போர்ட்டர் மேர், நிறைய யூடியூபர் மேர். சரியா? நாங்கள் அவருக்கு எப்போவும் ஆதரவு கொடுக்குறதான். அவர் இப்போ எந்த காணிக்குள்ளே நான் ஒரு போலீஸ் அனுமதி, கோர்ட்ஸ் அனுமதி எடுத்து நான் காணி துப்புராய் கொண்டு நிற்கக்குள்ள வழக்கு தொடுத்திருந்தா கூட அவையல் சட்டப்படி காணிக்குள்ளே வரையலாது. சரியா? முதலாவது அவையல் அதை கடைப்பிடிச்சிருக்கணும். தப்பு அவையில் தான். நான் கோர்ட்ஸ் ஓடரில் இப்போ அப்படி அவையல் பார் என்றால் போலீஸுக்கு போய் சொல்லி போலீஸோட போலீஸ்காரன் தான் சொல்லியிருக்கணும். எங்கே உங்களோட ஓடுறதாங்கோ பார்த்தாச்சோ ஜட்ஜு தந்திருக்கிறார், சரி அர்ஜுனா நீங்கள் வேலையை செய்யுங்கொண்டு சொல்லி போட்டு போலீஸ் போயிருக்கும். சரியா? இவையில் அத்துமீறி அவற்றை காணிக்குள்ளே போய் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா? கல்லால் எறிஞ்சு கட்டையை முறிச்சு அதுக்குள்ளே 2 ஆம்பளைகளும் போயிருக்கணும். அப்போ அவர் தனியாக அந்த கிராமத்துக்கு நிற்கக்குள்ள அவர் பிஸ்டல் தூக்கி கையில் எடுத்து தான் பெருட்டோணும். சரியா? அவர் ஒரு இரக்கம் இல்லாத மனுஷர் இல்லாமல் இல்லை. அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். என்ன உண்டு, எங்களோட தமிழருக்கு நல்லவனவனையும் ஆதரித்து ஒரு நல்ல விஷயத்தை செய்விக்க தெரியாது. சரியா? நானெல்லாம் சத்தியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சிறுமி இந்த ஒரு அலட்சிய போக்கு, ஹாஸ்பிட்டல் அலட்சிய போக்கால் ஒரு சிறுமி செத்திருந்தவா. அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் அடுத்த கிழமை டாக்டர் இங்கே பார்த்து இங்கே மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலில் இப்போ எவ்வளவு நன்மை நடக்குது தெரியுமா? இப்போ இப்போ ஒரு நர்ஸாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், எவ்வளவு மக்களை எவ்வளவு அன்பாக கவனிக்கணும்னு தெரியுமா? அது நடந்தது டாக்டராலாம் நடந்தது. இது வெளி உலகத்துக்கு கனவேருக்கு தெரியாது. ஆனால் அவர் இந்த விஷயமெல்லாம் செய்துட்டு போனவர். அவர் மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் சும்மா ஆர்ப்பாட்டம் அதுவும் இதுவும் நின்ற நேரம் அந்த நேரம் டிஎம்ஓ அவரை பெரிய ஆளை சந்தித்து இந்த பிரச்சனையை கதைச்சி இதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கதைச்சி அப்படியெல்லாம் நல்ல விஷயம் செய்தவர். சரியா? நான் ஒரு பாமரன் ஒரு கோரிக்கை வச்சதுக்காண்டி அந்த மனுஷன் அங்கேருந்து முல்லைத்தீவுக்கு இந்த வேலை செஞ்சுட்டு போனது. இன்ற வரைக்கும் ஒரு நன்றி கடன் கூட நாங்கள் செலுத்தலை. நான் அதான் சொன்னேனே, எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு மனுஷன் நல்லது செய்தோன்று இருந்தான்னு சொன்னால் அதை ஆதரிக்க தெரியாது. சரி ஆதரிக்காட்டிக்கும் ஒருத்தனை கெட்டவனாக காட்டாதேங்க. இந்த மீடியாக்களில் யூடியூப்புகளில் கெட்டவனாக காட்டாதேங்க. நல்லது செய்கிறவனை நல்லதாக காட்டுங்க. என்னடாப்பா பிஸ்டலை தூக்கி கையில் வச்சுருந்தா சுடுவன் சொல்கிற மனுஷனுக்கு சுட தெரியாத? அவ்வளவுத்துக்கு முட்டாளாடாப்பா நீங்கள் எல்லாரும். சுடுவன் என்று சொல்கிற மனுஷனுக்கு சுட தெரியாது.
அந்த ஆள் தன்னை பாதுகாக்கத்தான், சரியா, தன்னை பாதுகாக்கத்தான் அந்த அந்த பிஸ்டல் வச்சிருக்கிறார். இதே ஆம்பளைன்னு சொன்னால் அந்த ஆள் வேறு விதமாக கதைச்சிருக்கும். பொம்பளைகள் போய் ஒரு 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 எம்பியோட என்னென்று கதைக்கோணும். ஒரு எம்பி பிஸ்டல் வச்சுக்கிறான்டா அதே ஏதோ தீவிரவாதி மாதிரி பார்க்குறீர்கள். தெரியாது. ஐயோ சார் பிஸ்டல் வச்சுக்கிறேன் துவக்கு வச்சுக்கிறேன்டா. மடச்சாம்பிராணிகள் துவக்கு வச்சுக்கிறேன்டா. அவருக்கு அரசாங்கத்தால் அனுமதி கொடுத்து அவர் இந்த பிஸ்டல் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் அதை பாவிக்கலாம் என்று சொல்லித்தான் அவருக்கு லெட்டரே இருக்கும். சரி, அவருக்கு லைசன்ஸோட கொடுத்துருக்கு. அதுக்காக அவர் கண்டவன் நின்றவனுக்கெல்லாம் சுடுவன் சொல்லி கொண்டு தெரிய மாட்டார். சரியா, நீங்கள் அவற்றை காணிக்குள்ள அத்துமீறி போய் பொம்புளையலண்டா ஒரு அடக்கொழுக்கம் இருக்கணும். நாளைக்கு தச்சு தவறு இதில் பெரிய ஒரு சம்பவம் உண்டு, நான் அவதானித்தது. தச்சு தவறு இருந்தால் கையால் தொட்டுக்கிட்டு இருந்தா இன்றைக்கு பாலியல் குற்றவாளியாக்கி இருப்பீள். இருந்தால ஐயோ பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆக்கள் நல்ல காலம் வந்தால் பிஸ்டல் இடுப்பில் இருந்த பிஸ்டலை கையில் பிடிச்சோன்னுது. தச்சு தவறு உங்களை தள்ளி கிள்ளி விட்டுருந்தா இன்றைக்கு டாக்டர்கிட்ட நிலைமை வேறு. அப்போ நான் நியூஸ் பார்த்தேன், டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணப்பட்டுள்ளான்னு சொல்லியிருக்குது. டாக்டரை என்ன விசாரணைக்கு கூட்டிக்கணும், வேறு விசாரணை வேற சொல்லி கூப்பிட்டுருப்பினோம். சரியா, அதுக்காக சொல்கிறேன்ல கைவிலங்கு அடித்து இழுத்து கொண்டு போனேன்னு சொல்கிறேன்ல. நான் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். நான் என்ன சம்பவம்னு சொன்னால் எதிராளியை அடைச்சி வச்சிருக்கணும், அந்த பொம்பளையாக்களை அடைச்சி வச்சுக்கணும். அப்போ இவரையும் கூப்பிட்டு விளக்கம் அறியல் விசாரணை எடுக்கத்தான் அவரை கூப்பிட்டது. அவருக்கு போய் என்னென்ன விதமாக என்ன பிரச்சனையை கதைக்கணும் எதை சொல்லணுமென்று தெரியும். ஒரு ஜட்ஜு அனுமதி கொடுத்த காணிக்குள்ளே அவர் நிற்கலாது நீங்கள் போய் அடாவடித்தனம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த பிஸ்டல் நானாக இருந்தால் சுட்டே இருப்பேன். சத்தியமாக நானாக இருந்தால் அது எனக்கு பதில் சொல்ல தெரியுமென்னு நினச்சி போட்டு சுட்டே இருப்பேன். காலுக்குள்ள 2 பேருக்கு போட்டு விட மிச்சம் 4 பேர் பறந்துருப்பினேன், செட்டை அடித்த மாதிரி பறந்துருப்பினேன். நான் குறையாக சொல்ல வரையில் இப்போ நீங்கள் முறையாக போயிருக்கணும். அவர் கோர்ட்ஸில் சரியான ஆதாரத்தோடு வந்து நின்று ஏசிபியை விட்டு வேலை செய்கிறேன்டா உங்களுக்கு அதில் எதுவும் பங்கு இருக்கா? உங்களுக்கு அதில் எதுவும் நீங்கள்லாம் நேடிய பாப்பு. ஐயோ பாம்பு காலை கிளப்பி பிடிச்ச அன்றைக்கி கவட்டுக்குள்ளால் பாம்பு போகிற மாதிரியெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தேன். கோபம் வருது எனக்கு. சில நேரம் இதாக கதைச்சா குறைநிக்காங்க இந்த பார்வையாளர். 100 நேரம் வீடியோ போட்டியல் பாம்புண்டு. அப்போ பாம்பு பிரச்சனைக்கு அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த பிரச்சனையை அங்கே எஜ்ஜு மூலம் சொல்லி அதுக்கு ஒரு காணியை துப்பராக்குறதுக்கு தானே வந்தவர். மற்றதான் எத்தனையோ வருஷத்துக்கு காணியை அவற்றை யோசிச்சு பார்க்கணும். இங்கே பாருங்கோ, இப்போ புலை எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்குறக்காண்டி தான் நான் நேற்று முந்தின எல்லாம் வீடியோ போடலை. என்ன காரணம்னு சொன்னால் அர்ஜுனா அண்ணாவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் என்றா போல் அண்ணா ஒரு சின்ன தவறு செய்திருந்தா கூட நான் அவருக்கு ஆதரவாக கதைக்க போகிறதில்லை. வடிவாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ அண்ணா ஒரு தவறு செய்திருந்தால் நான் அண்ணாவையும் தட்டி கேட்பேன். அண்ணா நீங்கள் செஞ்சது இது புலையண்டு, இது புலை இல்லை. அவற்ற கையில் ஆயுதம் இருக்குன்னு சொன்னால் அங்கீகாரம் பெற்ற ஆயுதம் தான் இருக்குது, லைசன்ஸ் உள்ள ஆயுதம் தான் இருக்குது. சரியா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கணும். பொம்பளை ஆக்கலண்டா ஒரு பொம்பளை வந்து ஒரு பூமி தாய் மாதிரி பொறுமையாக இருக்கணும். நான் எல்லா பெண்களையும் சொல்கிறாள் இல்லை, பெண்கள் வந்து பூமி தாய் மாதிரி, பூமி மாதிரி தான் பெண்கள். அப்படி தான் நாங்கள் மதிக்கிறோம் பொம்பளைகளை. பெண்கள் என்று சொன்னால் பூமி தாய், கையெடுத்து கும்பிட்டுட்டு போவோம். உங்களை மாதிரி ஆக்களை என்னென்று கும்பிடுறாது? கடவுளே, கல்லெடுத்து எறியறியலே அந்த ஒரு மனுஷனுக்கு கல்லால் எறியறியல், கட்டி எடுக்கிறியல். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சது சரி. சரியா, என்னட்டு யாராச்சும் இப்படி என்ன தம்பி நீ கருத்து போடலேன்னு கேட்குற உறவுகளுக்கு சொல்கிறான். அர்ஜுனா அண்ணா செஞ்சது சரி. என்ன காரணம் என்று சொன்னால் அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆயுதத்தை அவர் எடுத்தவர் கையில். இதே போய் அர்ஜுனா அண்ணா அந்த பொம்பளை மேலே ஒரு கை வச்சிருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு பாலியல் குற்றவாளியாக்கி இருப்பினான். சரியா, உண்மையா அதுகள் அப்படி செஞ்சிருக்குங்கள். என்ன சொல்கிறேன்னு தெரியலை. நான் அதான் பார்த்தேன். அதெல்லாம் சின்ன பிரச்சனை. இப்போ வழக்கு கூப்பிட்டா விசாரித்து போட்டு இப்போ பின்னரம் வந்து வீடியோ போடுமண்ணா
அது சின்ன பிரச்சனை. ஆனால் அரசாங்கத்திட்ட அனுமதி வேண்டி துப்பராக போன காணிக்குள்ளே நீங்கள் சட்டவிரோதமாக உள்ளட்டது உங்கள புல, சரியா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சு கொண்டா சரி. மற்றது இன்னும் நிறைய பேர் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி பக்கண்டு துள்ளுறியால், சரியா? இப்போ ஒரு 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 இப்படி தானே ஒருத்தனுக்கு கல்லால் எறிய போகிறோம்னு சொன்னால் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்கட தமிழர் அப்படித்தான். தமிழர் இல்லை, இப்போ இருக்கிற மீடியாக்காரர் பார்த்து கொண்டு இருக்கிறது எப்படா சந்தர்ப்பம் பெறுமென்று பார்த்துட்டு ரைட் நல்ல ஒரு இதை அம்பிட்டோன்னா மல்லான்ட்டு எல்லாரும் அடிக்க வலிக்கிறது. ஆனால் நாங்கள் விட மாட்டோம். மற்றது நாங்கள் ஒரு மீடியான்னு சொன்னால் அதை பெருமதியாக தான் பயன்படுத்துவோம், தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். மீடியாவில் தேவையான விஷயங்கள் முதலாவது இந்த மீடியாவுக்கு நிற்கிறவர்கள் பாஞ்சு அடித்து பொய்யா வீடியோவாக போடாதேங்க, சரியா? 2 பகுதி பக்கம் எந்த பக்கம் பிழை இருக்குது எந்த பக்கம் சரி இருக்குன்னு விசாரித்து போட்டு பக்கண்டு போடுங்க. உங்களோட இஷ்டத்துக்கு டாக்டர் அர்ச்சுனா ரைபிள் தூக்கினார் சுட்டார், சரி, அது ஒரு பக்கம் போட்டு. அங்கால ஒரு ஆள் கல் தூக்கினார் எறிஞ்சார் 2 போட்டு. அங்கால ஒரு வீடியோ வாடன் கல் எறிய ஹார்ட் வருது. என்னடாப்பா அந்த லவ் பண்ண போய் நிற்கிறார் அங்கே. கல்லால் எறிகிறாவாம், இதயம் போகுதாம் டாக்டர்கிட்ட. அந்த மனுஷன் ஒரு உண்மையிலேயே இப்படியே செஞ்சோண்டு இருந்தீங்களோ தமிழ் மக்கள். அந்த ஆள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்ன செய்யமென்று தெரியல. அந்த ஆள் இவ்வளவுக்கு தான் பொறுமையாக இருக்குது. ஆனால் யோசிக்காதவங்க, இப்படியே தமிழ் மக்கள் இப்படியே இருந்தால் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல அரசியல் செய்கிற ஒருத்தரை நீங்கள் காண மாட்டீர்கள், சரியா? அந்த மனுஷனை டென்ஷன் பண்ணி ப்ரெஷர் பண்ணி ஏதாச்சும் ஒரு தப்பில் மாட்டி விடுவோம்னு சொல்லித்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, சரியா? அப்படியானதுக்கு அந்த அண்ணா போவாது. என்னென்னு சொன்னால் உங்களோட நான் இப்போ சொல்கிறத நீங்கள் குறித்து வச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு நேரம் அவரால் நடக்கிற நல்ல நல்ல விஷயங்களுக்கு நிறைய பேர் கவலைப்படுவீர்கள். என்னென்னு சொன்னால் இப்படி தானே அவரை ட்ரிகர் பண்ணி விட்டால் அவர் என்ன செய்வார்ன்றது தெரியும். கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஏதாச்சும் செய்திருவார். இந்த அரசியல் இதுகளுக்கு இருந்து தூக்கி போடலாம், அப்படி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கணும், சரியா? உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் செய்கிற ஒரு மனுஷனை நீங்கள் கைவிட்டுட்டு பிறகண்டு ஒரு நாள் கவலைப்படுவியால் நீங்கள் குறித்து வச்சு கொள்ளுங்க. நான் சொன்னதை இன்றைக்கண்டானே நீங்கள் குறித்து வச்சு கொள்ளுங்க. இது நடந்தே தீரும். அடுத்த விஷயம் அவருக்கு பின்னால் நாங்கள் இளம் சமுதாயம் ஒன்று திரண்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று யோசிக்கிறோம். அதுக்கு நீங்கள் வழிவிடுற மாதிரி தெரியலை. உண்மையிலே ஒரு மன வருத்தம், கவலை. அதுக்காக நாம் இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன அர்ஜுனா அண்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி தனியாக பேசுவியான்டா? அண்ணா தப்பு செய்தாலும் நான் குற்றம் என்றால் குற்றம் என்று சொல்லுவான், சரியா? இது அண்ணாவில் தப்பு இல்லை, 100% தவறு இல்லை. மற்றது இன்னும் ஒரு விஷயம், அண்ணாவை பிடிச்ச உறவுகள், அவரை பிடிச்ச உறவுகள் எல்லாரும் இப்படியான ஒரு சூழ்நிலை வரையக்குள்ள கதைக்கோணும். மீடியாக்களில் வாங்கோ, பிரச்சனையை கதைங்கோ, புலசரியை சொல்லுங்கோ. ஏனென்று சொன்னால் இப்போ உண்மையிலேயே ஒருத்தனை விழுத்துறேன்னு சொன்னால் ஒரு 50 பேர் ஒண்டா வாராங்க, சரியா? ஒருத்தனை அழிக்கணும்னு சொன்னால் 50 பேர் ஒண்டா வாராங்க. ஒருத்தன் காக்கணும், ஒருத்தனை பாதுகாக்கணும்னு சொன்னால் 5 பேர் கூட வாராங்க. இல்லை, உண்மையான சம்பவம் இல்லை. இப்போ ஒரு மனுஷன் நல்லது செய்தோண்டு போவேக்குள்ள அந்த மனுஷனுக்கு நல்லது செய்ய விடாமல் கெட்டது செய்ய 50 பேர் வருவான். அவரோட நல்லது செய்ய போகிறவன் 5 பேர் தான் பெறுவான். என்ன காரணம்னு கேட்டால் சமுதாயம் அப்படி பிரிஞ்சு போய் கிடக்குது. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சு பார்க்க தெரியலை சமுதாயத்துக்கு, சரியா? நான் இவ்வளவு காலம் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்து சீண்டு போன பிறகுதான் நான் அர்ஜுனா நான் பின்தொடர வலிக்கிட்டான். நான் என் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் அவுக்கண்டு அவசரப்பட்டு வீடியோக்கள் போட மாட்டேன். நான் வடிவாக எல்லாம் பார்ப்பேன். ஆறில் சரி என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு யோசித்து தெளிவாக தான் நான் பதில் போடணுமென்று ஆசைப்படுவேன். சும்மா கண்ட நேரம் எல்லாம் வீடியோ போட மாட்டேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் எனக்கு தெரியும் இந்த மீடியாவை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை பாதுகாப்பாக போகணுமெண்டு. மீடியா ஆண்டி போட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பி எல்லாத்தையும் கொட்டக்கூடாது, சரியா? அதால் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் போடுவேன். எல்லாரும் இது ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் இவன் சதீஷ் என்ன விஷயம் என்றாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வான். சதீஷின் வீடியோ பிந்தி வரும், ஆனால் வந்தாலும் அது தெளிவாக வரும்ன்றதை நான் ஒரு மைய புள்ளியாக தான் வச்சு வீடியோ போடுவேன். அதுக்காக இப்போ எனக்கு இப்போ இன்றைக்கு நடந்ததை உடனே போட தெரியாண்டில்லை, அதில் சரி புள்ளையை விசாரிக்கணும், சரியா? நான் அண்ணாண்ட பக்கத்தால் வடிவாக பார்த்தேன், இஞ்சாலையும் பார்த்தேன்.
உண்மையிலேயே ஒரு 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 மரியாதைன்றது தெரியாத ஒரு மனுஷர் அதுகள் வெகு விரைவில் ஏதோ ஒன்று நடக்கும். அதுவும் வந்து என்ன வந்து செல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் இனி இப்படி செய்தோன்றிருக்கேக்குள்ள காணி வந்து அவையண்ட அது ஒரு பூர்வீக சொத்தாக இருக்கேக்குள்ள என்னடாப்பா இது ஒரு பெரிய ஒரு இதை ஒரு தரம் மண்ணை கொண்டு போகிறது இல்லை. சரியா? ஒரு நேரம் அந்த காணியை அவர் நல்லதுக்கு தான் பயன்படுத்துவார். அவர் எடுக்கிற முடிவு அவர் ஒரு நேரம் அதில் ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தான் அவர் யோசிப்பார். அதை புரிஞ்சு கொள்ளாத மக்கள் இதுகள். சரியா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு வீடியோக்களில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். எதுவும் நான் கொஞ்சம் விளக்கம் இல்லாமல் இருந்தால் எனக்கு இன்பாக்ஸ் என்ற எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை நான் இந்த வீடியோவில் தந்திருக்கிறேன். ஓகே உறவுகளே, நன்றி. சதீஷ்.